வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மதுபானியில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறோம். இங்கே நம்ம மீன் வாங்குகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. வெறும் ஆற்று மீன் தான். இது கொடுவா மீன் மாதிரி, கடல் கொடுவா மீன் மாதிரியே இருக்குது. கிலோ 300 விற்கிறாங்க. இது நம்ம வாங்கிட்டு வீட்டில் சமைச்சு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம இந்த மீனை வாங்கியிருக்கிறோம். 750 ரூபா. ஆற்று மீன் தான். 2.5 கிலோ வருது. இந்த மீன் தான். இதில் பெரிய மீன் 2.5 கிலோ இது. கிலோ 300 விற்கிறாங்க. இங்கே இந்த மீன் கிலோ 300 விற்கிறாங்க. இங்கெல்லாம் வெறும் ஆற்று மீன் ஒண்டி தான். அச்சா 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 கொடுவா மீன் மாதிரி இருக்குங்க. ஆனால் ஆற்று மீன் 300 ரூபா கிலோ. ஆ 50 ரூபாவா? இதோ பாரு, யூடியூப் வச்சிருக்கிறோம். நீங்கள் இதை பற்றி என்னென்ன மீன்லாம் இங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள். 7 வருஷம் ஆகி போச்சு நமக்கு ஈரோட்டில். 7 வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். இங்கே இந்த மீன் ஒண்டி தான் கிடைக்குமா? கடல் இங்கே கடல் நிறைய இருக்குல்ல. அதில் இங்கே ஆறு தானே இருக்குது, கடலே கிடையாது. கடல் இருக்கு, நிறைய கடல் இருக்கு இங்கே. கடல் மீனா இது? கடல் மீனா இது? ஆமாம். ஆற்று மீன் இல்லை, ஆற்று மீன் இல்லை, கடல் மீன் தான். கடல் மீனா இது? இல்லை கடல் நான் உங்கள் தண்ணி நினைக்கிறேன். ஓ, அவங்க உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். இந்த தண்ணி தானே போட்டு விற்கிறாங்க. நதி மீனா? நதி ஃபிஷ்ஷா? நதி ஃபிஷ். பெரிய பெரிய கடல் இருக்கலாம். ஆமாம். சின்ன சின்ன பெரிய பெரிய கடல் இதெல்லாம் பிடிச்சிட்டு. இறாலாம் கிடைக்காதா இங்கே? இறா கிடைக்காது. இறா எந்த ஊரில் கிடைக்கும்? தெரியல. தலை வேணுமாப்பா? தலை வேணுமா உங்களுக்கு? தலையா? இருக்கட்டும், பார்ப்போம். அது என்ன நம்மளுதான்? இல்லை. ஒரே நிமிஷத்தில் வச்சு கழிச்சு பாரு. நம்ம வெட்டுறதா இருந்தால் எவ்வளோ பள்ளி போக்காரு பள்ளி பக்கத்தில். ஓகே, தேங்க்யூ. இது எவ்வளோ கிலோ கேளு சீத்தாப்பழம்? क्या रेट है भैया? எவ்வளோ? 170. அப்போ நம்ம ஊரில் 200 விற்கிறாங்க. கரெக்டு தான். இப்போ கிலோ क्या रेट? 700 रुपये. 700. ஓ சார், ஆட்டா 700. 600 இல்லை? சேசவில் 700. 700 ரூபா. சரி, 600 இல்லை 700 600 700. ஆனால் இந்த கறி நம்ம ஊர் கறி மாதிரி டேஸ்ட் இருக்க மாட்டேது. சூப்பராக டேஸ்ட் இருக்கு. அப்படியா? நல்லா இருக்குமா? சரி. நம்ம வாங்கிட்டு வந்த ஆற்று மீன் இங்கே பாருங்கள் பொரிச்சிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க.
அப்படியே கொடுவா மீன் டேஸ்ட் வருது. நல்ல மெல்ஸ் பீஸு, ரொம்ப நல்லா இருக்குது. கொடுவா மீன் மாதிரியே இருக்குது. ஸ்லைஸ் நல்லா மெலிசாக போட்டு தந்தாங்க. ஃப்ரெஷ் மீன் அதனால. ஃப்ரெஷ் இல்லை, ஃப்ரெஷ் மீன் இல்லை, அப்படியே உயிராக இருந்துச்சு. தொட்டியில் வச்சுதான் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதனால ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதான் சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பில் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.